அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் ஒரே ஒரு குரு கர்மா பத்தி மட்டும் போட்டிருந்தேன். அதாவது அதில ஒரு 3 ஸ்டார் சொல்லி, அந்த 3 ஸ்டாருக்கு 2 ராசியும், இன்னொரு 3 நட்சத்திரங்களும் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். இல்லன்னா ரொம்ப ரொம்ப கெட்டது பண்ணும் அப்படின்றது. சேம் விஷயத்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு கர்மாவுக்கும் இதுன்னு. அவர் சொன்ன விஷயம் ஏன்னா அவர் பேர் இங்க ஏன் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள் போயிட்டு நிறைய பேர் அவருடைய ஆல்ரெடி நிறைய அந்த வீடியோ பார்க்குறவங்களா இருப்பீங்க. அப்படி இல்லைனாலும், நான் இப்போ சொல்கிறத வச்சு அது என்னது விஷால் சார்துன்னு போய் பார்ப்பீங்க. ஏன்னா, நான் எனக்கு இருந்த நிறைய புரிதல்கள், இந்த மாதிரி முன்ஜென்மம், நட்சத்திரங்கள், குறிப்பிட்ட பெயர்கள், இது இப்படிலாம் நடக்குது, முன்னாடியே அஜெண்டா இப்படி இருக்குது, அப்படின்ற மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரதுனால, நான் நினைக்கிற நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் அவர் சொன்ன இந்த நட்சத்திரக்காரர்களாலே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இந்த கிழமையினாலேயே நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கரெக்டான ஒரு சூப்பர் ஆன்சரை ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு விதமாக நிறைய சொல்கிறாங்க. அவங்களா சொந்தமாக கண்டுபிடிச்சி. அந்த மாதிரி ஒரே நபராலேயே நல்லதும் கெட்டதும், ஒரே நாளால் நல்லதும் கெட்டதும் அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி எனக்கு இருந்த நிறைய விஷயத்தில் இருந்த கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப மிக சரியான ஆன்சராக இருந்தது அவருடைய அந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணால் அதை போய் நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் 1 தான் போட்டிருக்கேன். இப்போ 1 தான் போட்டிருக்கேன் குரு கர்மாவுக்கு தான். ஆனால் இந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி போன ஜென்ம இந்த ஜென்ம சம்பந்தங்கள் கூட எப்படி அந்த நட்சத்திரங்கள் காரணமாக இருக்குதுன்றது போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்திலலாம் உங்களுக்கு ஒரு கொடூரமான ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு இளம் வயதிலேயே அல்லது அந்த ஒரு எல்லையை அடைவதற்கு முன்னாடியே அவங்க போயிடுறாங்கன்னா, திரும்ப 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 அவங்க அடுத்த ஜென்மத்தில் கூட அது ஒரு நிறைவேறலைன்னா மறுபடியும் கூட அந்த இன்னொரு ஜென்மம் எடுக்கிறாங்க. இதில் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் எனக்கு நிறைவேறாமல் ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் ஒரு விஷயம் வெறியாக இருக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில். அது அவங்கள ஜெயிக்க முடியாமல் போயிடுது. அப்போது அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயே நானே ஒரு மனுஷனாக உருவெடுத்து வருவேனா அப்படின்னா இல்லை. அப்படி சாத்தியம் இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஆத்மா இன்னொரு நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏற்கனவே அவங்க வாழ்ந்த பகுதி, அது தமிழ்நாடு பகுதியா இல்லை இது டெல்லி பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அந்த எந்த இடத்துல அவங்க இது பண்ணாங்களோ அதே பிளேஸில், இன்னும் சொல்லப்போனால் அதே குடும்பத்தில் கூட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு நபர்னுடைய உடம்புல போயிட்டு அந்த ஆத்மா உட்காந்துக்கிட்டு செயல்படும். இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, இப்போ நம்ம அந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு, இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உறவுகளால் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிப்பு வந்ததுன்னு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டுனால தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்ததுன்னு இருக்கும். ஆனால் ஒருத்தர் தான் ரொம்ப பயங்கரமான ஒரு பகையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. யாரோ கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும்னா, அவங்களால தான் நம்மளுக்கு நல்லா இதாச்சுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக இருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே, அதாவது பல காலமாக இருக்கும் அது. ஒரு உறவாக இருந்து எங்கேஜ்லேருந்தே உங்களுக்கு அவங்களால சில பிரச்சனைகள் நடக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்க உடம்புக்குள்ள அந்த மாதிரி ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு ஆத்மா உட்கார்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அப்படி உட்காந்துக்குச்சானா, இப்போ அந்த ஒரு நபர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த பவித்ரா உடம்புக்குள்ளே அவங்க உட்காந்துக்கிறாங்க. அந்த பவித்ரா உடம்புக்குள்ளே அந்த போன ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா, அந்த பவித்ராவனுடைய ஒரு உறவா நீ இருக்கிற. உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் அது காத்துன்னு முடியாமல் போயிடுச்சு போன முறை. அப்போது அந்த பவித்ராவுக்கு நீ எந்த உறவாக இருந்தால் நீ பகையாக இருக்கிறதுக்கு பவித்ராவையும் சேர்த்து அது ஃப்ரெண்டு பண்ணிச்சானா அந்த ஆத்மா, அந்த பவித்ராவையும் சேர்ந்து ஃப்ரெண்டு பண்ணிச்சானா, பவித்ராவுக்கு ஒரு கணவனாக இருந்து தொந்தரவு கொடுக்கலாமா? இல்லை ஒரு மாமியாராக இருந்து தொந்தரவு கொடுக்கலாமா? இல்லை மகாபாரத்தில் வர மாதிரி கசினாக இருந்து சிப்ளிங்ஸாக இருந்து தொந்தரவு கொடுக்கலாமா? யார் மேலே உனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை பார்த்து அது என்ன பண்ணுன்னா, அந்த ஆத்மா அதுக்குள்ளே போய் உட்காரும். இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பவித்ராவுக்குன்னு சொந்தமாக ஒரு ஆத்மா பிறக்கும்போது ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா? அது வாழ்க்கை ஃபுல்லாக என்ன ஆகும்னா, இந்த உள்ளே உட்காந்துக்கின ஆத்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு டார்ச்சர் கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்லேயே தான் அந்த மாதிரி பவித்ரா ரூபத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டார்ச்சராகவே அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களால தொந்தரவு வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. லவ் கூட பண்ணிடுறீங்க இன்னும் சொல்லப்போனால். விரும்பி கூட லவ் பண்ணிடுறீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம்லாம் ஆகிட்ட பின்னாடி தான் அவங்களாலேயே உங்களுக்கு பயங்கரமாக பிரச்சனையே வருது.
ஏன்னா அப்படி பிளான் பண்ணும். அது உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க பழி தீர்த்துக்கொள்ள வந்து அது உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆத்மா, அ அது வந்து முதல்ல நம்பி துரோகம் பண்ணுற மாரி மிகுந்த காதலை உண்டு பண்ணி, கல்யாணம் முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா உன்னை என்ன பண்ணா பயங்கரமா நோகடிக்க முடியும்? அத போன ஜென்மத்தில எந்த விஷயத்தில அது அது பழி வாங்கணும்னு நெனச்சதோ, அத பொறுத்து அது காதலாகவோ, இல்ல பங்கு பாக பிரிவினை மகாபாரதம் மாரி விஷயமாகவோ, அல்லது துரோகமோ, அந்த விஷயத்தை பொறுத்து இந்த சமயம் வந்து ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு பெண்ணா அத நான் வச்சுட்டு, அது ஒரு பவித்ரான்னு வச்சுக்கலான்னு சொல்றேன். இப்போ உங்க இந்த பீரியட்ல 2025ல. உங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு இருக்குதுன்னா. ஆனா, அதுக்கு முந்தின ஜென்மத்தில இருக்கிற ஒரு விஷயங்கள தான் அது மனசுல வச்சுக்கிட்டு வரது கூட இந்த பவித்ரா கூட ஃப்ரெண்ட் ஆயி, அதனுடைய போக்குல தான் அது உங்கள ஜெயிக்கிறதுக்கு பாக்குமே தவிர, பவித்ராவே தனியா இருந்திருந்தா, பவித்ராவுக்கு சில சாதனைகள் புரிஞ்சிருக்கும். பவித்ரா சொந்தமா ஒரு வாழ்க்கைய நிம்மதியா அனுபவிச்சிருக்கும்ல. அந்த விஷயமே இல்லாத போகும். அது அந்த ஆத்மாவினுடைய திருப்திக்காக அது உங்கள எதிர்ச்சிட்ருக்கும், பண்ணிட்டுருக்கும். ஆனா, அதுக்கு உள்ள ஒரு ஆத்மா வந்து அதனுடைய விரும்பிய விஷயங்களே இல்லாம இருக்கும். அதெல்லாம் எப்ப தெரியும்னா, அது கடைசி காலத்தில போகுது பாத்தியா, அப்ப வந்து இப்ப எல்லாமே ஜெயிச்சிட்ட மாரியே இருக்கும் அந்த பவித்ரான்ற ஆத்மாவுக்கு. இப்ப எல்லாமே பயங்கரமா உங்கள ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற மாரியே இருக்கும். யாராவது அந்த மாரி நீங்க அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிர்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ பயங்கரமா நம்மள வந்து டார்ச்சர் பண்றாங்க. ஆனா, அவங்களுக்கு லைஃப் நல்லா தானே இருக்குது. அப்படின்னு உங்க மனசுல ஒரு புள்ளி தோணும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இது இப்ப நான் சொல்ல வர விஷயத்த யோசிங்க. நீங்க வந்து அது சும்மா திடீர்னு ஒரு 10 நாளு ஒரு ஆஃபீஸ்ல போறீங்க, இன்னொரு ஆஃபீஸ்ல போறீங்க. அங்க ஒரு 4 நாள் ஒருத்தர் டார்ச்சர் குடுக்குறாங்கன்னா, அது இல்ல. உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா தெரியும். அவங்கள பார்த்தாவே பயங்கரமா இது பண்ணிடலான்ற அளவுக்கு கோவம் இருக்கும். அவங்களால ஏதோ தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பார்க்கும்போது, ஏதோ ஒரு வகையில அவங்க நம்மள ஜெயிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்குதே! தொடர்ந்து வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே! நம்மள அளவுக்கு அவங்க ஆன்மீக இதில கூட அவ்வளோ இல்லையே! அப்படின்னு உங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா? அந்த இடம், அந்த தருணத்துக்கான உங்களுக்கான பதில் தான் இது. சரி, இப்ப இத அப்படியே நிறுத்திடுவோம். மகாபாரதத்தில போயிட்டோமானா நம்ப, இப்ப பீஷ்மர் வந்து அவருடைய எண்ணமெல்லாம் வந்து அவங்க அப்பா, அவங்க ராஜ்யம் அதில தான் இருந்தது. அதுக்கு முன்ஜென்மத்தில வேற ஒரு விஷயம் நான் சொன்ன மாரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த விஷயம் வந்து பீஷ்மர் உடம்புக்குள்ள உட்காந்துக்குச்சு. பீஷ்மர் என்ன பண்ணிடுச்சுன்னா, தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக பண்ணாம, நம்ப அப்பா ராஜ்யம் பெருசா வரணும். அப்பன்னா என்ன பண்ணணும்? கங்காதேவி நம்பள இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ப வந்து அ மு அப்பா வந்து நல்லா இருந்தா தானே நம்ப ராஜ்யம் பெருசா வர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்பாவுக்கு விரும்புற மாரி விஷயம் அப்பா வந்து ரொம்ப சோர்ந்து போறாரு. உடம்பு சரியில்லாத போறாரு. எனக்கு அந்த சத்தியவதி இருந்தா தான் என்னால முடியுன்றாரு. அப்ப போய் சத்தியவதி கிட்ட போய் கேட்கும்போது, "உனக்கு குழந்தை பொறந்தா உனது தானே பட்டத்து இளவரசரா வரப்போகுதுன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பரவால்ல. அவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது உள்ள ஒரு ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, என் ராஜ்யம் பெருசா வரணுன்றதையே குறிக்கோளா வச்சுட்ருக்குது. இதில யாரெல்லாம் அடிபட போறாங்க? நம்மளுடைய இந்த கொள்கையினால எத்தனை பேர் அடி வாங்க போறாங்க? இன்னும் சொல்லப்போனா எத்தனை பெண்கள் இந்த விஷயத்தில பாதிக்கப்பட போறாங்க? அத்தனை சாபமும் நம்மளுக்கு வரப்போகுது. அது நம்மள விகாரமா பண்ண போகுது. சாவுற தருவாயில பயங்கரமா நம்மள ஆட்டி படைக்க போகுது. அப்படின்னு தெரியல பீஷ்மருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவருக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு இன்னொரு ஆத்மா அவர வழி நடத்துது. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பா சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம்னு அந்த ஒண்ணே தான் குறியா இருக்குது. தனக்குன்ற ஒரு விஷயத்தையே அவர பத்தி யோசிக்கக்கூடாது பண்ணிட்டு தான் அந்த உள்ள உட்காந்துட்டு இருக்கிற ஆத்மா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பக்கம் சகுனி அவங்க இதில போயிட்டு, அந்த சகுனி அவங்க ஜென்ம பகையாவுது. சகுனி அவங்களுக்கு அவங்க வீட்ல வந்து இது பண்ணிட்டு வந்துடுறாரு. அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அது சொன்னா பெருசா போகும். சகுனிக்கு அதனால தான் வந்து தான் அக்கா பசங்களும் இதாகட்டும், அ இவங்களும் போட்டோம், அவங்களும் பாண்டு பசங்க எல்லாருமே போட்டோம்ன்னு சொல்லிட்டு தான் நல்ல சண்டைய மூட்டி விடுறது. ஏன்னா, அவங்க வீட்ல எல்லாமே அவங்க அப்பாவிலேருந்து போனதுக்கு உயிர் இல்லாம ஒரே ஒரு வேளை சாப்பாடு மாரி ஏற்பாடு பண்ணிட்டு, இது பண்ணிட்டு வந்துருவாரு இவரு பீஷ்மர். அவர் இவராவே ஒரு சடங்கு, ஒரு சாங்கியத்த இது நினச்சுக்கிட்டு, அது எப்படி நீ எங்க வீட்டுக்கு அந்த மாரி ஒரு பொண்ண இது பண்ணி குடுக்கலாம்? அப்படின்ற மாரி இதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாரி அவங்க வீட்டுக்கு தருவார். நீ ஏன் முதலுக்கு என் வீட்டுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு வந்த?
அப்புறம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இந்த சடங்குபடி இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்து இது பண்ணேன். அப்போ அந்த ஒரு வேளை சாப்பாட்டை தெரிஞ்ச மாதிரி சகுனிக்கே கொடுத்துடலாம். நீ இந்த இந்த ஜெயிலில் போட்டு அடைச்சி இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு போனோம்ல எல்லாரும், அந்த கொடுமையை பார்த்து பார்த்து நீ என்ன பண்ணணும், அவங்க ஒட்டுமொத்த அந்த சாம்ராஜ்யத்தையே வந்து அழிக்கணும் உன் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லி இது பண்ணி தான் சகுனிக்கு அப்படி ஒன்று வந்துடுது உனக்கு. இங்கே இவங்க 3 பேரையும் அதுக்கப்புறமும் என்ன நடக்குதுன்னா, அதோடு சரி குழந்தை இல்லையா போனால் போட்டோன்னு விடலை. மறுபடியும் அவங்களுக்கு போயிட்டா கூட அவங்களுக்கு வந்து சத்தியவதி பசங்க போயிட்டா கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கான்செப்ட்டுக்கு தான் பிரம்மச்சாரம் பண்ணுறதோடு பிரம்மச்சாரியம் விட்டு கொடுக்கறதோடு இல்லாமல் அது எல்லாமே அது உள்ளே இருக்கிற இன்னொரு ஆத்மா அதையே வெறியாக பிடிச்சி வச்சுன்னு இருக்குது. நான் வந்து எங்கள் அப்பா சாம்ராஜ்யத்தை விட மாட்டேன், செத்து போயிட்டா கூட வாரிசு போயிட்டா கூட விட மாட்டேன், நான் எப்படியா நான் பண்ணுவேன். அது ஒரு சாங்கியத்தை ஒரு சடங்குங்களை சாங்கியத்துங்களை நாங்கள் ஏற்படுத்திக்குவோம். ஒரு முனிவர் வந்து இது பண்ணி குழந்தை பிறந்தா அதை வாரிசாக ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி 100 சடங்குகள் அந்த சமயத்தில் தோற்று வைத்திருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே சில இந்த மாதிரி அரசு குடும்பத்தில் வாரிசு வரத்துக்கு பண்ணதாக இருக்கலாம். அது எல்லா ஆப்ஷனும் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த வெறி என்ன பண்ணுறதுன்னா போயிட்டு அந்த 3 பேருக்கும் வந்து அந்த 3 பொண்ணுங்களை நான் கூட்டின்னு வருவேன். அது எப்படின்னா அது போர் புரிஞ்சு ஜெயிச்சு கூட்டின்னு வர மாதிரி விஷயம். அந்த விஷயத்துக்கு முன்னாடியே பீஷ்மருக்கு தெரியும் அந்த அம்பை வந்து அந்த சால்வனை விரும்புகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் அம்பிகை அம்பாலிகையை மட்டும்தான் போர் புரிஞ்சு ஜெயிச்சு கூட்டின்னு வந்திருக்கணும். நிச்சயமாக பீஷ்மருக்கு தெரியும் நம்ம சால்வனை வந்து அந்த போர் முனையில் பண்ணி தான் பொண்ணை எடுக்கணும். அப்போல்லாம் வில்ல உடைச்சோ இல்லை போரிட்டு ஜெயிச்சோ தான் அந்த பொண்ணை இது பண்ணின்னு போகணும். இன்னொருத்தர் சார்பாக கூட ஒருத்தர் வந்து கூட்டின்னு போகலான்ற மாதிரி தான் பீஷ்மர் வர்றது. அவங்க வீட்டு பையன் போரிட்டு ஜெயிக்க வேறதுக்கு அங்கே யாரும் இல்லைன்றதுனால அதுக்கு சார்பாக தான் இவர் இங்கே வந்து என்ன பண்ணுறாருனா நான் போரிட்டு ஜெயிச்சு அந்த பொண்ணுங்களை கூட்டின்னு போகிறேன்னு வர்றது அவர். அப்போது சால்வன் மேலே இவருக்கு விருப்பம் இருக்குதுன்னு ஆல்ரெடி தெரியும் இவருக்கு. இருந்தாலும் போரிட்டு ஜெயிக்கணும்னு போகவே இருந்திருக்கக்கூடாது அவர். ஏன்னா சகுனி விஷயத்துலையும் அவர் அதுதான் பண்ணது. அவர் விஷயத்தையே பார்த்துக்கிறாரு அவர். என்ன பண்ணாலும் எனக்கு நீ தப்பு பண்ணிட்ட, அதனால் நான் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் அவங்க ஹோல் ஃபேமிலி இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு சிறையில் அடிச்சிட்டு போயிடுவேன் அங்கே ஒன்று பண்ணிட்டாரு. அதாவது அவர் பிரம்மச்சாரியுமே ஏற்றுக்கினார் பாரு அவங்க அப்பாவுக்காகன்ற ஒரு விஷயந்தான் ஊருக்கே தெரியும். இன்றைக்கி கூட 2025 கூட உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எங்கள் மகாபாரத கதையே மெயினாக சொல்ல வரல. உங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் நடக்கும், இல்லை வந்து இந்த போட்டியில் வந்து சில பேருக்கு வந்து நல்லாவே வந்து பொருளாதார இது இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க இல்லை உங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா கூட அவங்க பேரண்ட்டோ அவங்களுக்கு இது விஷயம் நல்லா சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். உனக்கு ஏதோ சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் கூட அவங்க தொடர்ந்து போட்டி போகிறத ஒரு வேலையாக வச்சுட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஏன்னா ஒரே ஏரியாவில் வீடு வாங்கிட்டு எங்குமே இடம் மாற்றம் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் காலகாலமாக, இல்லை இப்போ சில வருஷங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது உள்ளே இருக்கிற ஆத்மாவனுடைய விஷயம் நடக்கிற மாதிரி தான் பீஷ்மருக்கு நடக்குது. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 3 பொண்ணுங்களை பண்ணும்போது அந்த அம்பை வந்து நீ அந்த சால்வன் விஷயம் இருக்கிறதுனால அவர் அந்த ட்ரையலே பார்த்துருக்கக்கூடாது, அந்த சண்டையே போட்டிருக்கக்கூடாது அவர். சண்டை ஏன்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் தெரியும் அவருக்கு. அப்போ அந்த விஷயத்தை அந்த தப்பு அது பண்ணக்கூடாதுன்னு அவர் அந்த சண்டை போடாமல் விட்டுருக்கணும். ஆனால் போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த 3 பொண்ணுங்களையுமே அவர் வந்து இது பண்ணிட்டு வந்துடுறாரு. கவர்ந்துக்கிட்டு வர்றதுன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் போரிட்டு ஜெயிச்சு கூட்டின்னு போனால் கூட அந்த பொண்ணுங்க 3 பேருமே அவங்க சாம்ராஜ்யத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க பசங்களுக்கு அவர் கூட்டின்னு போகிறது. அப்போது வழியிலெல்லாம் இந்த அம்மா புலம்பி அம்பை புலம்பி சரின்னு விட்டுடுறாரு அவர். பீஷ்மர் விட்டுடுறாரு. சரி போ எப்போ தான் போ, நான் நீ இந்த மாதிரி பண்ணியானா அது இதுன்னு இந்த மாதிரி புலம்புது ரொம்ப. நான் அதுலேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்க தான் இப்போ நான் சொல்ல வர விஷயத்தில். இப்போ இந்த காதல் சம்மந்தமான விஷயம் கூட ரொம்ப ஒரு ஒரு பைத்தியமாக ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இத்தனைக்கும் சால்வனும் அந்தம்மா நேருக்கு நேர் பார்க்காம கூட இருந்திருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அந்த வீட்டில் ஒரு பாஞ்சாலி கூட அப்படி தானே. கிருஷ்ணர் சொல்கிறாரு உலகத்திலேயே வில்வித்தையில் ஒரு சிறந்த ஒரு இவங்களை வந்து நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லும்போது மைண்டில் அந்த கற்பனை வளர்ந்துடும். அந்த ஒரு வேளை அர்ஜுனனை கண்ணிலே பார்க்கலன்னா கூட உனக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சானா அது ஜென்மமாக அது வந்து ஒரு பழிவாங்கிற விஷயமா தொடங்கும். அதே மாதிரி விஷயமாகவே வரும். அடுத்தடுத்த ஜென்மத்துலேயும் அதே மாதிரி பிறக்கிற மாதிரி, அதே ஒரு மனித ரூபமாக பிறக்கிற மாதிரி, அதே மாதிரி பழி வாங்குதல் விஷயம் அதே மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி அம்பை என்ன பண்ணுதுன்னா திரும்ப அவர் அமுச்சிடுறாரு. பீஷ்மர் சரி நீ இந்த மாதிரி போராட்டத்துக்கு அமுச்சிடுறாரு. அமுச்சிட்டு பின்னாடி மறுபடியும் சால்வன் கிட்ட வரும்போது அவர் போரிட்டு ஜெயிச்சு உன்னை கூட்டின்னு போகிறாரு. அவர் விட்டு கொடுத்து அவர் திருப்பி அமுச்சு அப்படி இது எனக்கு வானா அனுப்பிடுறாரு அவர்.
அது வந்து இருந்தா கூட பரவாயில்லன்னு ஒண்ணு அவராவது வந்து அதெல்லாம் பரவாயில்ல. அது ஒரு உன்னதமான காதலுக்கு முக்கியத்துவம் குடுத்திருந்தா, அவர் அதெல்லாம் பரவாயில்லன்னு ஏத்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா, அவர் மேல இந்த அம்மா அம்பை தான் அதிகமான காதல வச்சுன்னு இருந்திருக்கும். அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவர் விட்டு குடுத்து இருக்கிற மாரி இருக்குது. அது அவமானம். அப்ப மறுபடியும் போயிட்டு பீஷ்மர்கிட்டயே போய் கேட்குது. இந்த அப்பன்னா உன்னால தானே இந்த பிரச்சனை நடந்தது. அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்னன்னு கேட்டா, முடியாது நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் பிரம்மச்சார விரதம் எடுத்துக்கிறேன்றப்போ, அவங்க குருஜி வந்து அந்த பரசுராமன் கிட்ட போய் கேட்டாலாவது, இவர் அதுக்கு அந்த சத்தியத்துக்கு மீறி எதனா கொஞ்சம் நம்மளுக்காக குருஜி சொல்றாருன்றதுக்காக ஒத்துக்குவாருன்னு சொல்லிட்டு போனா, அப்ப அவங்களுக்கும் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அந்த பரசுராம் அவர்களுக்கும் இது ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இதே கதையை சொல்ல வேண்டியிருந்தது. இந்த இடத்துக்கும் அது பொருந்தும். அந்த பரசுராமனுக்கும் இந்த சொல்லிக் கொடுத்த குருவுக்கும் சண்டை சொல்லிக் கொடுத்த குரு பரசுராமனுக்கும் பீஷ்மருக்குமே சண்டை நடந்து, ஆனால் பீஷ்மர் ஜெயிச்சிடுறாரு இப்போது இதில். அப்படிப்பட்ட பரசுராமரையே ஜெயிக்கிற பீஷ்மருக்கு சால்வன் ஏமாத்துறோம். அப்போது டெசிஷன் வந்து இவர் எடுத்துருக்கணும். கிருஷ்ணராக இருந்தால் எடுத்திருப்பார் அதை. கிருஷ்ணராக இருந்திருந்தால் அந்த மாதிரி நம்ம அம்பை ஏற்கனவே வந்து அவங்கள விரும்புறதுனால அந்த நம்ம சண்டை போட்டால் நம்ம தான் ஜெயிக்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அந்த சண்டை போட்டு ஜெயிச்சே நம்ம அம்பையை கூட்டிகிட்டு போக வேணான்ற முடிவை கிருஷ்ணர் மாதிரி ஆளுங்க எடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் ஏன்னா பீஷ்மர் உடம்புக்குள்ளே இது வரைக்கும் புராணத்தில் பீஷ்மர் உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா இருந்தது, அதுதான் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு எங்குமே இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நடக்கும். ஆத்மா வந்து உட்காந்துக்கிட்டு பண்ணுறது தான் இது. என்ன பண்ணோன்னா, நமக்கு வாழ்க்கையில் நல்லதா இது, நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோமான்றதையே பார்க்காது. ஆத்மா உள்ளே உட்காந்துக்கிட்டா இப்படி இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். எனக்கு உண்மையிலே பீஷ்மர் உடம்புல வேறு ஒரு ஆத்மா உட்காந்துருந்துருக்கும் அப்படின்றது. அது இன்னும் மேலுலகத்துலேருந்து அங்கே சாந்தனுக்கும் இந்த கங்காதேவியும் ஒரு பிரச்சனை பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் அவங்கள பிறகு வச்சுருக்குது. அங்கேயே மேலுலகத்திலேயே கந்தர்வர்களோ அல்லது தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாராவது ஒரு நிறைவேறாத விஷயமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அந்த ஆத்மா வந்து பீஷ்மருக்குள்ளே உட்கார்ந்துன்று இருந்திருக்கும் ஒரு வேலைன்றது. ஏன்னா இந்த பேட்டர்ன் இப்படி சொன்னால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் உங்களையே தான் டார்கெட்டாக வச்சுட்டுருப்பாங்களே தவிர அவங்களுக்கு சொந்தமாக ஒரு விஷயம்னே ஒன்று இருக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக போயிடும் உங்களுக்கு. அந்த குறிக்கோளுக்கு மத்தியில் என்ன நடக்குன்னா, பல பாவங்களை செஞ்சுருவாங்க அவங்க. பல பாவங்களை செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு பண்ணதும் அப்படி தான், சகுனிக்கு பண்ணதும் அப்படி தான், இதுக்கப்புறம் இந்த அம்பைக்கு பண்ணதும் அப்படி தான். கடைசியில் மறுபடியும் பரசுராமன்கிட்டே இது பண்ணப்போ இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி வருது, பீஷ்மர் தான் ஜெயிக்கிற மாதிரி வருது. அப்போ ரொம்ப கோவப்பட்டு தான் அந்த அம்பை என்ன பண்ணுதுன்னா, நெருப்பில் குதிச்சுட்டு அடுத்த ஜென்மத்தில் வந்து சண்டையாகவே வந்து நான் உன்னை வந்து இது பண்ணுவேன், நான் தான் உன்னை வந்து போரில் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு போகுது. அது நினச்சிக்கிட்டு போகிறப்ப அதே மாதிரி வந்து பிறகுதா, அதுக்கப்புறம் வந்து பிறந்துடுதில்ல அந்தம்மா வந்து அதே மாதிரி வந்து ஒன்று நான் நேருக்கு நேரே நான் உனக்கு பண்ணுவேன், இது பண்ணிவிடுவேன். இல்லைன்னா அந்த ஒரு யாரோ ஒருத்தர் அம்பு எய்தா கூட அதுக்கு ஒரு பெரும் துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அர்ஜுனன் சரமாரியாக எய்து போகுது. உனக்கு இவங்க தான் அவங்க தான் இது பண்ணுறது உங்களுக்கு. அந்த இதுவாக பிறகுறாங்கல்ல அம்பை வந்து இந்த இதுவாக பிறக்குறாங்கல்ல, அது பேர் மறந்து போச்சு. அந்த அவங்களா பிறந்து அந்த ஒரு அம்பு வந்து எய்து அந்த அம்பை வந்து லெஃப்ட் இந்த கையில் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிற சமயத்தில், பீஷ்மர் பிடிச்சிக்கிற சமயத்தில் தான் இது அர்ஜுனன் வந்து சரமாரியாக இது பண்ணுறது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து அவருடைய சொந்தமாக அவர் வாழ்க்கையை அவர் வந்து எத்தனை கொள்கை பண்ணியிருந்தாலும், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாலும், அவர் பண்ண ஒரு விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் உள்ளே உட்கார்ந்துருந்த ஆத்மா யாரெல்லாம் போட்டு தள்ள சொல்லிச்சோ அதை போட்டு தள்ளுறது மட்டுமே தலையாய கடமையாக பண்ணிட்டு இருந்தார் அவர். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எனக்கு வேணும், இதுதான் உலகத்திலே பெருசுன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அது அவங்க நினச்சிக்கிறது இல்லை. அவங்க உள்ளே உட்காந்துங்கிற அந்த போன ஜென்மத்தில் ஒரு விடுபட்டு போயிருக்கும் அந்த ஆத்மா வந்து இவங்க உடம்புல உட்காந்துக்கும். ஏன்னா அதுக்கு பிறப்பெடுக்கிற தகுதி இல்லாமல் இருக்கும், அதுக்கு பிறப்பெடுக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த உடம்புல அந்த ஆத்மா உட்காந்துக்கிட்டு இந்த ஆத்மாவை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணோன்னா, அவங்களுக்காக வாழ விடாது உனக்கு. அவங்க என்ன யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்குதோ அந்தபடி அவங்கள பழி வாங்கிட்டு வரும். இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த நான் சொல்கிறேன்ல எக்ஸாம்பிளுக்கு பவித்ரான்னு ஒருத்தர் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம தான் அவங்கள ஜெயிச்சுட்ருக்கோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதை தான் நான் ஒரு காமெடி என்னன்னா, அந்த உடலில் வந்து இப்படி புகுந்திருந்தா தன் வாழ்க்கையை தனக்காக
ஒருவேளை அந்த மாரி வேறு ஒரு ஆத்மா தான் உடம்புல அந்த பவித்ரான்றவங்க உடம்புல வேறு ஒரு ஆத்மா புகுந்து இல்லாம இருந்திருந்தா, அவங்க வாழ்க்கைய அவங்க தனக்காக வாழ்ந்திருப்பாங்க. அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இத நீங்க எப்படி பார்க்கணும்னா, நெறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஆத்திரம் இருக்குது. உங்க உறவுகள்லயே கூட ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ யாரோ வீட்ல அப்பா, அம்மாவோ, தாத்தா, பாட்டியோ கூட யாருனா இருப்பாங்க உங்களுக்கு பயங்கரமா. அதாவது ஒட்டுமொத்த உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனைக்கே அவங்க காரணமா இருக்கும். ஆனா, அந்த உறவு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவா கூட இருக்கலாம். அ அந்த மாரி ஒரு இருக்கும். ஆனா, சில சமயத்தில உங்களுக்கு கடுப்பாகும். இது அவங்க ஜெயிக்கிற மாரி, அவங்க என்னமோ ஜெயிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்குதேன்னு உங்களுக்கு இருக்கும். அது அவங்க ஜெயிக்கிறது இல்ல. அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற இன்னொரு ஆத்மா அது. அது வந்து உங்கள ஜெயிக்கிறதுன்னு நெனச்சிட்டு இருக்குது. ஆனா, ஒரு நாளைக்கு அவங்களது ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளுற மாரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதனால உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம்னா, இந்த மாரி ஆட்கள உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கு, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எங்கேஜா இருந்தா நீங்க நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்கு, அத விட கொஞ்சம் அடுத்த ஏஜா இருந்தா ஒரு பிசினஸ் தொடங்கத்துக்கோ, அல்லது ஒரு இன்டர்வியூ போய் ஜெயிக்கிறதுக்கோ, உங்களுக்கு அதுக்கு ஒரு பயங்கர தடங்கலா இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி நல்ல குடும்ப வாழ்க்கைய நடத்துறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறதுக்கு மெயின் காரணம்னா, இப்படி இப்ப நான் சொல்றேன்ல ஒரு பவித்ரான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க உடம்புல போயிடுச்சுன்னா, அந்த அந்த ஆத்மாக்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அது பெருசாலாம் சொல்லிக்க முடியல உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது அது. ஆ அந்த அளவுக்கு சொன்னேன். இல்லப்பா அவங்க நேத்து கூட உன்ன பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, நேத்து கூட உன்ன வந்து நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, நேத்து கூட அவங்க வந்து உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாங்களே, அப்படின்ற மாரி சுத்தி இருக்கிறவங்கள நம்ப விடாது. ஏன்னா, அது உள்ள இருக்கிறது வேற ஆத்மான்னு அத வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்க. எங்குமே சொன்னா நம்பல. ஆனா, உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. இவங்களால பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுன்னாவே, அவங்க உள்ள வேற ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். அது அவங்க பண்ணலன்னு அர்த்தம். சரி நான் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப அப்படிப்பட்ட ஆள மன்னிச்சுருங்க. அவங்க தப்பு பண்ணல. அவங்க உள்ள இருக்கிற ஆத்மா தான் பண்ணுச்சு. அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு உள்ள இருக்கிறது வேற ஒரு ஆத்மா. அவங்கள ஜெயிக்கிறதையே தான் அத டார்கெட்டா வச்சுன்னு இருக்குது. ஆனா, அது ஒரு நாள் தோத்து போகுன்றதுக்கும் நான் சொல்ல வரல. அது தோத்து போகும்போது அதுக்கு வயசு வந்து க வ எ பீஷ்மர் லாஸ்ட்டில முள் படுக்கையில படுத்தார்ல, அதுதான் பனிஷ்மெண்ட்டு. அடுத்தவங்கள வந்து நம்ம ராஜ்யத்த பெருக்கணுன்றதுக்கே நெறைய பேர வந்து இந்த மாரி பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் அது. ஆனா, அதனால என்ன லாபம்? அவர் அப்போ வந்து முள் படுக்கையில அவர் படுத்தாருன்னா, அவர் முள் படுக்கையில படுக்காட்டி போனான்னா, நான் அவர சொல்லல. பவித்ரா கடைசி காலத்தில ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு உடம்புக்கு பிரச்சனை வருது. அதுக்கு உடம்புல இருக்கிற ஆத்மா அந்த மாரி டார்கெட்டுக்கு உங்கள வச்சுன்னு இருந்ததுன்னா, அது கடைசி காலத்தில அது எதுவுமே திருப்தி இல்லாத வந்து ஒரு மாரியான மனநிலையோட போது. அந்த மாரி ஒரு வேள அவங்க ஆத்மா வேற ஒரு ஆத்மா உடம்புல உட்காந்துட்டுருந்தா. அது அது இப்படி தான் போகும்ன்னு சொல்லிட்டு உங்கள திருப்திப்படுத்திக்க சொல்றேனா நானு? இப்படி தான் அவங்க வந்து ஒரு காலத்தில அவங்களுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுவாங்க. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னு உங்கள திருப்திப்படுத்திக்கவும் சொல்லல நானு. ஏன்னா, நான் உங்கள சொல்ல வர்றதெல்லாம் என்னன்னா, உங்க மைண்ட்ல அந்த பவித்ரா நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு நம்மள பண்ணிட்டு இருக்குதுன்றது மைண்ட்ல விட்டுறணும் நீங்க. அது உள்ள இருக்கிறது வேற ஆத்மா. அதனால உங்க மைண்டெல்லாம் அதையே யோசிச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்கில்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்களா? இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை வருவதற்காக தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம டைமுக்கு எழுந்துக்கிறது, டைமுக்கு ஸ்கூல் போறது, டைமுக்கு கம்பெனிக்கு போறது, எல்லாமே பண்ணுறோம். அந்த பணத்தை நியாயமான வழியில வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டெய்லி அன்றாடம் நம்ம என்ன செய்யணுமோ, அதில மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த சுற்றி இருக்கிற இந்த ஆத்மாக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு விளக்கம் இப்ப நான் சொல்றேன். இத்தின் நாள் நீங்க பார்த்த பார்வை வேற. ஆனா நான் இப்ப சொல்லும்போது நீங்க பார்க்குற பார்வை வேற. அப்ப நீங்க அந்த பீஷ்மர் கதைய நீங்க நெனச்சுக்கலாம். இன்னொன்னு கூட இருக்குது. அத சொல்ல மாட்டேன். நான் வீடியோவுக்கு அப்புறமா இன்னொரு நாள் இது மறுபடியும் இந்த மாரி பார்ட் இன்னும் நெறைய சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு. இந்த மாரி ஆத்மா சம்பந்தமான விஷயமாவே இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ற உறவுகளுக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள், அது ஆத்மா தான். அது ஆத்மா மூலமா தான் அது வருது. அப்படின்றதுக்கு இன்னொரு பார்ட் போடுறேன். அதில பீஷ்மர் சொல்லாம கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயமா ஒருத்தர எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கடவுள் தான். அவங்களுடைய எக்ஸாம்பிள் வச்சு அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப போன ஜென்மம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஜென்மத்தில நிறைவேறாத போய் இன்னொரு ஜென்மத்தில என்ன நடக்குது? அப்படின்ற விஷயத்தையும், அதே சமயத்தில மனுஷனுடைய மனித உணர்வுகள். எப்படி பீஷ்மரனுடைய ஒரு கொடூரமான அந்த ஒரு ஆழ் மனசுல வந்து உங்களுக்கு தான் ராஜ்யத்த பெருசா வரணுன்றது ஒண்ணு மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்த மாதிரி,
நான் சொல்ல போகிற இன்னொரு பார்ட்டில் வந்து என்னதுன்னா, இன்னொரு முறை இந்த வாரத்துலையோ அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டாபிக் வரும்போது, அந்த ஆத்மா சம்மந்தமாக சொல்லும்போது, அதுலேயும் என்ன இருக்கும்னா, ஒரு மனுஷனுடைய வெறி எப்படி வந்து உனக்கு அந்த பணம்ன்ற விஷயம், அது கடவுளே இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு கோயில் கட்டுற விஷயம் அது. அந்த கோயில் கட்டுற விஷயமே இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடியாது, அந்த பணத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதில். அது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அது ஒரு சித்தர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அந்த மனுஷனுடைய வெறின்றது படு பயங்கரமானது. அது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அவங்க பிறக்கும்போது கூட அவங்க அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கத்தாவே இல்லை. நம்ம இந்த விஷயத்துக்கு பணத்தை அது கடவுளே இருந்தால் கூட விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தோடவே அவங்க போகிறதுனால மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் கூட அவங்க அதே எண்ணத்தோடு தான் பிறகுறாங்க அந்த கதையில். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் சொல்கிறது சும்மா கிடையாதுன்றதுனால தான் நான் பீஷ்மர் கதை எடுத்த மாதிரி தான் அதுக்கு அடுத்த விஷயத்துலையும் அந்த போன ஜென்மத்தினுடைய சொச்சங்கள் இதே கடைசியில் செத்து போகிறப்ப தான் அவங்களுக்கு வந்து செத்து போயிடுறாங்க. ஒரு 80 வயசு 90 வயசில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்களுடைய இது அவ்வளோ கிடையாது. இந்த அவங்களுக்குன்னு சில ஒரு கொள்கைகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த ஒரு பாதி தூரம் கூட தாண்டாத சமயத்தில் போயிடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய முன்ஜென்மமாக இருக்கும் அவங்க. அதனால் உங்கள் ஏரியாவிலேயே உங்கள் குடும்பத்திலேயே ஒரு ஆத்மாவை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாரில் பிறந்தவங்கள அவங்களில் பிறந்துட்டோம்னா அந்த ஸ்டாருக்கும் உங்களுக்கும் பகைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாருக்கும் உங்களுக்கும் பகையாக இருக்குதுன்னா, அப்போ அந்த ஸ்டார் மாதிரி இதில் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டார் உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அந்த ஸ்டார்னுடைய உடம்புனுடைய ஆத்மாவுக்குள்ளே போயிடுவாங்க உங்களுக்கு. அதனுடைய விளைவாக இது நடக்கும். இதனால் எனக்கு என்ன லாபம்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்கிற ப்ராஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. அதனால் எனக்கு என்ன நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூட நல்ல புரிதல் ஏற்படும். தேடி பார்த்து வைங்க. அதனுடைய விஷயத்தை இன்னும் கூட விளக்கமாக அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப சூப்பராக வெற்றிகரமாக கொண்டு வரணுன்றது கூட இப்போ நான் சொல்லலை. நான் சொன்ன விஷயம் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொன்ன விஷயம் வரைக்கும் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களையோ ஏதோ ஒன்று நான் சொன்ன விஷயங்கள இவங்க தான் இதுவாக இருக்கும், அவங்க தான் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுத்து வைங்க. மிச்சத்தை இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதனுடைய புரியும். இவங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இவங்க இது பண்ணுறதா இருக்கும் அப்படின்ற விஷயம் வரைக்கும் முதல்ல வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து மீள்றதுக்கான வழியை அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.